நல்லா கொத்தணும். இன்னைக்கு கட்டை வீச போகிறோம். வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடலில் இன்றைக்கி 2வது நாள் நம்ம தொழில் பார்க்குறது தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன மீன்கள் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ காலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டி போட்டு மீன் பிடிக்க போகிறோம். நம்ம தொழில் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பார்கள்லையும் அப்படி நம்ம வழியை விட்டு நம்ம தூண்டி போட்டுகிட்டே இருப்போம். நம்ம மெயினாக எதை கனெக்ட் பண்ணி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா தம்பா, அப்புறம் புள்ளிக்கலவா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெலை மீனுமே வரும். கிளாத்தியும் அப்பப்போ வரும். அதனால தான் நம்ம போட்டை வழியை விட்டே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அங்குரம் போட்டு ஒரே இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இறைய அதிகமாக கிளாத்தி தான் எடுக்க ஆரம்பிக்கும். மற்ற மீன்களை கடிக்க விடாது. சைஸ் மீன்கள்லாம் நல்லா விலை போகும். அடி 7 பாலமுருகனுக்கு ஒரு ஊளி மீன் மாட்டிருக்கு பாருங்க. அப்பதான் ஒரு ஊழி கடிச்சு அது வளைக்கல கை மாட்டி மல்லுவேன். ஒவ்வொரு பாறைகளையும் நம்ம வழியை விட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்போம். மீன் கடிக்கல அப்படின்னா அடுத்த பாறை நோக்கி நம்ம போயிடுவோம். சிரிப்பானே ஐயோ சிரிப்பானே மண்டைய மறதுக்கு யாருக்கு இல்லாவிட்டால் ஒரு நபருக்கு பொறாமே தான் இருக்கு. இப்போ அண்ணனுக்கு என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெலை மீன் மாட்டிருக்கு. நல்ல சைஸான வெலை மீன். எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ கிட்ட இருக்கும்.
காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு பழைய கஞ்சிக்கு வந்து வங்கட மீன் வந்து இப்போ தாத்தா வெட்டிட்டு இருக்காங்க. வங்கட மீன் வந்து சுக்கா வைக்கிறாங்க. கை ஓட்டிடும் அப்படி உட்காந்துட்டு நான் ஓட்டிட்டேனா அப்படியே அல்ல வேண்டியது. அந்த தாத்தா பொடிசு பொடிசாக வெட்டிட்டு இருக்காங்க. இல்லையே சூடே என்னடா உருண்டை உருண்டையாக இருக்கான்னு பார்த்தீங்களா? இதான் சோயா பீன்ஸு. மாலை போட்டிருக்கறனால நான் சோயா பீன்ஸ் சாப்பிடுவேன். அதனால் இதில் கொஞ்சோல ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சோல எடுத்து வச்சுட்டு சுக்காவை இதில் போட்டு விட்டுருவோம். மீனை வங்கடையில் போட்டு விட்டுருனா சூப்பராக இருக்கும். சரி, இதுவரை நம்ம பிடிச்ச மீன்களை வந்து ஐஸில் வைக்கிறோம். முன்னாடி கொஞ்சம் மீன் இருக்குது, முக்கால் மீன் பிடிச்சிருக்கிறோம் இதுவரை. நம்ம மீனை சேர்த்துக்குருவோம். இப்படி நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிறணும். அப்போதான் நல்லாயிருக்கும். சுக்காவுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாமல் இது முள் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது ஈஸியாக சாப்பிடலாம். இல்லைனா முள்ளை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வேறு பாரில் வழியை விட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தம்பா மீன்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அண்ணனுக்கு என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தம்பா மீன் மாட்டியிருக்கு. இந்த தம்பா மீனை நம்ம வந்து மாப்பிளை தம்பான்னு சொல்லுவோம். தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து தூண்டிக்கு வந்து இறை வெட்டுறாங்க. நல்லா கொத்தணும். அப்போதான் நல்லா இருக்கும். இது உங்களுக்கு கிரேவியானாலும் எடுத்துக்கலாம். இல்லை நல்லா கூட்டாக வேணும், சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கிங்கன்னா நல்லா இதாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வைப்போம். நான் சிலவங்க புளிஞ்சி சாப்பிடுவாங்க கஞ்சியை. அதனால் அவங்களுக்கு பெரட்டி சாப்பிட்ற மாதிரி நல்லா கொத்திடணும். பதிலாக இப்போ நம்ம போட்ட மாதிரி இல்லை, இப்போ வித்தியாசமாக இருக்குது. பதிலாக எப்படி இருக்கு, வணக்குது. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் வீட்டெல்லாம் சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிடுவோம். நல்லா கொத்தணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு நம்ம இதுக்கு ரெடி. ஆறுனா இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இன்னும் இந்த ஹீட் ஆற ஆற கட்டியாயிடும். இப்போ
இப்போ நம்மளுக்கு இருந்த பாரில் மீன் தட்டலை, அதனால் நம்ம இப்போ வேறு பாருக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியே வயர்லெஸ்லேயே வந்து பேசிகிட்டு இருக்காங்க மண்டாடி அண்ணன் பக்கத்தில் உள்ள போட்டு கூட. நம்ம காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம். கஞ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வங்கட மீன் சுக்கா, அது போக கொஞ்சம் நல்ல சாதம் அடிச்சிருக்காங்க. அப்படியே பறத்தி விடு. அந்த மாலை புள்ளி தோண்டி எடுத்து தும்பு புடி தவறு தவறு தும்பு இருக்கு அதை புடி. मालूम இப்போ அண்ணனுக்கு 2 துண்டிலுமே வந்து 2 தம்பா மீன் மாட்டியிருக்கு. அப்படி இல்ல அவர் லாட்ஜில் ஒரு மடிக்கடி வேலை பார்க்குறவங்க உனக்கு தேடி வர மாட்டானா? பார்த்து தேடி வருவாங்க. மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இன்னைக்கு தூண்டி போட்டு மீன் பிடிச்சதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வட்டை மீன் கிடச்சிருக்கும். நம்ம நைட் என்ன தொழில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து தும்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் கட்டை போட்டு தான் வந்து மீன் பிடிக்க போகிறோம். அதான் இப்போ அண்ணன் தும்பு தூண்டி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ மீன் கடையில் நாங்கள் வந்து ஓட்டை போட்டு பொடி வந்து இரும்பு குண்டை வந்து நிரப்பிட்டோம். மிக்சியில் வச்சு நல்லா காய வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கட்டையை தான் நம்ம வந்து இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம். இதான் பீமா. மீன் கட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு அடிக்கு வந்து நம்ம வந்து இரும்பில் தான் வந்து போட்டிருப்போம், இரும்பு கம்பியில். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீன்கள் வந்து கடிக்கும் போது நரம்பாக இருந்தால் அத்துரும் அதோட பல்லு பட்டு. அதனால தான் நம்ம வந்து இரும்பு கம்பியை போடுவோம். சில நேரம் பார்த்தீங்கன்னா மீன் கடிக்கு கட்டையே வந்து உடையும், அந்தளவு மீன் வந்து ஃபோர்ஸாக கடிக்கும். இதான் காத்தா கரு. நம்ம நைட்டு தொழில் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். நான் காமிச்சேன். பக்கத்துல யாரும் இல்லையா? நீ அவனு சாமி. சீனி அதிகம் சேர்த்தாதே மண். கடல்ல சும்மா காசு. இப்போ நம்ம பேரசூட்டை தான் வந்து இழக்க போகிறோம். நங்கூரம் இழக்க முடியாது, ஏன்னா இந்த ஆழம் அதிகமான ஆழம். அதனால் நம்ம வந்து பேரசூட்டை தான் வந்து இழக்குவோம். ஆழம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம நங்கூரத்தை இழக்குவோம். இப்போ பாருங்கள் பேராசூட் எப்படி விரியுதுன்னு. இதே மாதிரி உள்ளே நல்லா விரிஞ்சிடும், ஃபுல்லாக தண்ணி ஏறிடும். நம்ம போட்டு வந்து வழிய விடுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வழிய விடும். நங்கூரம் போட்டோம் அப்படின்னா வந்து போட்டு ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த பேராசூட் போடும்போது காற்றுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டை வந்து ஸ்லோவாக வந்து வழிய விடும். ஏன்னா இந்த இடங்களில் வந்து நம்ம நங்கூரம்லாம் வந்து பயன்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இருக்க வந்து ஒரு 400 அடி ஆழத்தில் இருக்கிறோம். பேராசூட் வாங்கும்போது நம்ம இந்த கயிறை பிடிச்சி வாங்க மாட்டோம். அந்த பேராசூட் டாப்பில் ஒரு கயிறு இருக்கும், அந்த கயிறை பிடிச்சி தான் வந்து வாங்குவோம். அப்போ தான் வந்து பேராசூட் வரும். அண்ணன் கட்டையை பார்த்துட்டு இருக்காங்க, எந்த கட்டையை வந்து எடுக்கலாம்னு சொல்லி. இன்னைக்கு கட்டை வீச போகிறோம். மாமன் தான் பேசுவோம். அடைய போகுது, கட்டை வீச போகிறோம். சில நேரம் கட்டையில் கடிக்கும், அதனால் கட்டை வீசறதுக்கு எல்லாம் தயாராக இருக்காங்க. அண்ணன் வேறு துப்பு போட்டிருக்காங்க.
மற்ற எல்லாம் இந்த கட்டையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டைல்ஸுக்கு. தாத்தா அனிமர் உட்காந்துருக்காப்புல. நாங்கள் இந்த வேலை முடிஞ்சோடனே இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த போட கட்டை தூக்கிட்டாங்க கட்டை மியூசிக் போயின்னு இப்படியே சொல்கிறதுக்கு உள்ள இங்கிட்டு வரும் எங்கே வரும். நேற்று நாங்கள் இங்கிட்டு வரல, கொஞ்சம் கடப்புறவாசியாக கிடந்திருந்தோம். அதனால் இங்கிட்டு கொஞ்சம் மீன் கொஞ்சம் பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று எங்களுக்கு அங்கே கடப்புறமாக தொழில் சரியில்லை, அதனால் இங்கிட்டு கொண்டப்புறமாக வந்திருக்கோம், கொஞ்சம் தூரமாக வந்திருக்கோம். ஆமாம், களவாழை மீன் எட்டவாழை மீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கயிறு போட்டுக்கிட்டு இருக்கோம். நேற்று கொஞ்சம் நேரமாகவே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நலவு கிளம்ப மீன் பிடிச்சின்னு சொன்னாங்க. அதனால் போட்டுக்கிட்டு இருக்கோம். அண்ணன் வந்து கிளவாழை மீன் சொன்னாங்கல்ல, அது வந்து ஒன்றும் இல்லை, அது கேர மீன் தான் வந்து கிளவாழைன்னு சொல்கிறாங்க ஒரு சில இடங்களில். இலக்குனா உள்ள வந்து ஓடி நம்ம எக்கோ சவுண்டில் வந்து ஆழம் தெரியும், அது ஆழத்தை கணக்கு பண்ணி நம்ம வந்து பாகம் கரெக்டாக கனெக்ட் பண்ணி வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இலக்குவோம். தூண்டினாலும் சரி மீன் கட்டினாலும் சரி. இப்போ அதான் அண்ணன் அளந்துட்டு இருக்காங்க. இப்போ சேசனுக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கு. அது என்ன மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊமகோட்டா மீன் மாட்டியிருக்கு. கேர மீன்லேயே வந்து சின்ன சைஸ் மீன். இப்போ அடுத்து என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரை மீன் மாட்டிருக்கு. தும்பு துண்டி தான் அண்ணன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஊமகோட்டா மீன் மாட்டிட்டு இருக்கு. ஊமகோட்டா பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான மீனாக தான் வந்துட்டு இருக்கு. எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேர மீன் மாட்டிருக்கு. அந்த தும்புல அடிச்சு அதை சுற்றி உழுந்து போயிட்டு எங்கே கடந்து விட மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் தான் ஒன்றும் வைக்கிறது சௌகரியம் இருக்கு. இப்போ அடுத்து ஒரு கேர மீன் ஒன்று மாட்டிருக்கு. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தட்டி போயிருச்சு.
ஸ்டேஷனுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூற மீன்களாக வந்துக்கிட்டு இருக்கு தும்பு தூண்டில். இப்போ அடுத்து ஒரு கேர மீன் ஒன்று வந்திருக்கு, சைஸான மீன். யாரும் இல்லை முன்ன பின்ன அழுததில்லை. சொல்லுங்க சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. அழிச்ச மீன் ஊரா போய் கவலையில காத்தி குடிக்கும். இதே ஒருத்தன் கேட்பான், சோதனைன்னு சொல்றீங்க, மிச்சரிச்சு எவ்வளோ போட்டுட்டீங்க, என்ன செய்ய பசி ஆயிடுச்சு. முடிச்சிருக்கோம். அதனால் காஃபி குடித்தா தான் கொஞ்சம் மைண்டு ரிலேஸ் ஆகும், தூக்கமும் கலையும். அதனால் வறுவலை டீக்கில் போட்டு குடிக்கும். வேறு என்ன செய்ய, குடிச்ச
பிடிச்ச மீனெல்லாம் அவ்வளோ மீனும் போயிட்டு, கயிறுலாம் அறுத்து தூண்டு நிமித்துட்டு எல்லாமே போயிட்டு, சோகத்தில் எல்லோரும் உட்காந்துருக்கோம். இன்னொரு 1 மணி நேரத்துக்குள்ள தேர விடிஞ்சிடும். அதனால அப்படியே இருந்து உட்காந்து டீயை குடிச்சிருக்கேன். தூக்கம் வருது. சரி, மீனே தான் வந்ததுன்னா வீடியோ காட்டுறோம், அடுத்த வீடியோ. இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல சைஸான மீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 கிட்ட வந்து இருக்கும். ஒரு 5 மீன் வந்து தூண்டியில் மாட்டி தூண்டியிலே வந்து நிமித்திட்டு போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேர மீனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தூண்டி 5 நம்பர் தூண்டி, அந்த தூண்டியே வந்து ஒரு சில நேரங்களில் நிமித்திட்டு போயிடும். இன்றைக்கி மாட்டின 5 மீனுமே பார்த்தீங்கன்னா வந்து தும்பு தூண்டில் தான் வந்து மாட்டுச்சு. தூண்டி நிமித்திட்டு வந்து எஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அன்னைக்கு மணி 6 உச்சத்துக்கு வந்துட்டு ஓசி தெரியலையே. இவங்க தான் எங்கள் மண்டாடி பார்த்துக்கிறேங்க. ஆள் தான் கரடி மாதிரி இருப்பார், ஆனால் மனசு குழந்தை. வாங்க சுத்துங்க, சுத்துங்க உட்காந்து. ஏ வா, ஏன் தும்புங்க? கரடி தான் சொன்னீங்க, கரடி சுத்தாது. நான் என்ன சொன்னேன், கரடி மாதிரி இருப்பார், ஆனால் மனசு குழந்தை மனசுன்னு சொல்லலையா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அணைக்கிற மாதிரி அணைக்கிறதா வரும் சாமி. சார் முடியாது. மாலை போட்டுக்கே அப்படிலாம் கோவப்படக்கூடாது. நான் கோவம்லாம் பண்ணல.